வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மீனவர் பிரச்சினையில் பாரதிய ஜனதா இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா தலைவர்கள் தீவிர பிரச்சாரம். தகவல் பெறும் உரிமை சட்டம் அமல்படுத்துவது தொடர்பாக காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கு நோட்டீஸ். 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய தகவல் கமிஷன் கெடு. காஷ்மீரில் மீண்டும் மழை துவங்கியதால் மீட்பு பணியில் சிக்கல். திங்களன்று மழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். விரிவான செய்திகள். தமிழக மீனவர் பிரச்சினையில் பாரதிய ஜனதா இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளதாக தூத்துக்குடி தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அந்தோணி கிரேஸை ஆதரித்து கட்சி பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா ஞாயிறன்று பிரச்சாரம் செய்தார். தமிழக மீனவர் பிரச்சினையில் தமிழகத்தில் ஒரு நிலையும், மத்தியில் ஒரு நிலையும் என்று இரட்டை நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா உள்ளதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து துன்புறுத்துவதும், சிறைபிடிப்பதும், அவர்களது படகுகளை பிடித்து வைத்துக் கொள்வதும் வாடிக்கையாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த பிரச்சனையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன? தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் கூறி வருகின்றனர். ஆனால் அதே கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் தமிழக மீனவர்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார். தமிழக மீனவர்களின் படகுகளை திருப்பிக் கொடுக்க தாம் தான் தடை போட்டதாக மார்கட்டிக் கொள்கிறார். இது குறித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. மத்திய அரசோ மௌனம் காக்கிறது. எப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடுடைய கட்சிக்கு வாக்களிப்பது என்பது தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா தூத்துக்குடியில் 282 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவை மேயர் தேர்தலில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ய முயன்றதாக பாரதிய ஜனதா கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியினருக்கு அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக ஞாயிறன்று தகவல் பரவி உள்ளது. இதை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் அவ்விடத்திற்கு வந்தனர். தாங்கள் வருவதற்கு முன்னரே அதிமுகவினர் தப்பி ஓடிவிட்டதாகவும் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் வரவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சுமத்தினர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியினரிடையே பாரதிய ஜனதா கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பும் உண்டானது. இன்றைய தினம் கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியிலே பொதுமக்களுக்கு பணம் கொடுக்க சென்ற பொழுது அந்த பணத்தை பொதுமக்களே எதற்காக எங்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று தட்டி கேட்ட பொழுது வாக்குவாதம் நடந்திருக்கின்றது. அந்த சமயத்திலே அந்த பணத்தை கீழே போட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த சம்பவம் அறிந்து நான் அங்கே சென்ற பொழுது மீண்டும் அவர்கள் ஒரு எம்எல்ஏ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ அவர்கள் என்னை நேரடியாக வந்து கொலை பண்ணி விடுவேன், கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார். இந்நிலையில் மேயர் தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோவைக்கு ஞாயிறன்று வந்தார். உள்ளாட்சி தேர்தல் முறைகேடு தொடர்பாக தேர்தல் கமிஷன் முறையாக விசாரணை நடத்த வேண்டும், தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பணப்பட்டுவாடா நடந்தது தொடர்பாகவும் ராதாகிருஷ்ணன் அதிருப்தி தெரிவித்தார். என்ற கேட்டால் தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த தேர்தல் முழுக்க நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு காலையில கோவை நகர் பகுதிகளில் ஆளுந்தரப்பைச் சேர்ந்தவர்கள் பணப்பட்டுவாடா செய்வதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தடுத்திருக்கிறார்கள். மக்களும் சேர்ந்து தடுத்திருக்கிறார்கள். பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆகவே ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக மாற்றி ஒரு தேர்தல் நடைபெறுவது என்று சொன்னால் அது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஞாயிறன்று கடலூரில் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை பிரதமர் மோடியின் சாதனைகளை விளக்கி ஓட்டு சேகரிப்பில் ஈடுபடுவதாக கூறினார். எது எப்படி இருந்தாலும் இந்த மாநகராட்சி தேர்தல், இந்த நகராட்சி தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் உருவெடுக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அது 2016 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ரஜினி அவர்கள் வந்தால் வரவேற்போம். ஏனென்றால் எங்களது தலைவர், அரும்பெரும் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் நதிகள் இணைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தவுடனேயே தனது சொந்த பணத்தில் இருந்து 1 கோடி ரூபாயை எடுத்துக் கொடுத்து நதிகள் இணைப்பை, அந்த திட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று ஒரு தேச நலத்தோடு சொன்னவர் ரஜினிகாந்த் அவர்கள். தேசபக்தி கொண்ட, தேச நலன் கொண்ட யார் வேண்டுமானாலும் எங்கள் கட்சிக்கு வரலாம். கடலூர், மஞ்சக்குப்பம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழிசை ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். தகவல் அறியும் சட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய தகவல் ஆணைய உத்தரவுக்கு கட்டுப்படாத பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 முக்கிய கட்சிகளின் தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகள் கட்டுப்பட வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி முக்கிய உத்தரவு ஒன்றை மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்தது. ஆனால் மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவுக்கு இதுவரை எந்த கட்சியும் கட்டுப்படவும் இல்லை. ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திலும் முறையீடு செய்யவும் இல்லை. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு கட்டுப்பட மறுத்த தங்களது கட்சிகளின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டு காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கும் மத்திய தகவல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியா, பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டுமெனவும் மத்திய தகவல் ஆணையம் கெடு விதித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி கேட்கப்படும் தகவல்களை அளிக்காவிட்டால் அது சட்டப்படி குற்றம். அதோடு அரசு அமைப்பின் பொது தகவல் அலுவலருக்கு நாளொன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கவும் வகை செய்கிறது. கடந்த 5 நாட்களாக வானம் தெளிவாக இருந்த காஷ்மீரில் ஞாயிறன்று மீண்டும் மழை கொட்ட துவங்கியது. ஏற்கனவே வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கும் மக்கள் புதுமழை பொழிவால் வீதியில் உறைந்து போயுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் இம்மாத துவக்கத்தில் 1 வாரத்துக்கும் மேலாக பேய் மழை கொட்டி தீர்த்தது. 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றில் சிக்கி இதுவரை 230 பேர் பலியாயினர். கடந்த 5 நாட்களாக மழை விட்ட நிலையில் வானம் தெளிவாக காணப்பட்டதால் மீட்பு பணியில் முப்படையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் துரித கதியில் ஈடுபட்டு வந்தனர். இன்னும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி கிடக்கும் நிலையில் ஞாயிறன்று அதிகாலை முதலே ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு மண்டலங்களில் மழை கொட்ட துவங்கியது. காலை 9 மணி வாக்கில் மழை தீவிரமடைய துவங்கியதால் வான்வழி மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டன. 1 மணி நேரத்தில் மழை விட்டதும் ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் மூலம் மீட்பு பணிகள் துவங்கின. அதே நேரத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி தொடர்ந்து தங்கு தடையின்றி நடந்து வருகிறது. ஞாயிறன்று திடீரென மழை பெய்ய துவங்கியதால் ஏற்கனவே வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து வரும் மக்கள் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். ஞாயிறு மட்டுமின்றி திங்கட்கிழமையும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் புதிதாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. வீடுகளில் வெள்ளம் புகுந்த நிலையில் சாலையில் டென்ட் போட்டு குடியிருந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் மாநிலத்தில் தொழில்கள் முற்றிலும் முடங்கியுள்ளதால் காஷ்மீருக்கு தொழில் வருவாய் வகையில் 5700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில் அமைப்பான அசோசாம் தெரிவித்துள்ளது. இந்திய எல்லைக்குள் சீன ராணுவத்தினர் 500 மீட்டர் தூரத்திற்கு அத்துமீறி நுழைந்து கூடாரம் அமைத்துள்ளதால் எல்லையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் இந்திய சீன எல்லை அமைந்துள்ளது. வடக்கு லடாக்கில் டெம்சோக் எனும் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி இந்திய எல்லைக்குள் சீன ராணுவத்தினர் அத்துமீறி நுழைந்ததாக ஞாயிறன்று தகவல்கள் வெளியாகின. இந்திய எல்லை பகுதியில் 500 மீட்டர் தூரத்துக்கு நுழைந்த 30க்கும் மேற்பட்ட சீன ராணுவத்தினர் இந்திய எல்லையிலேயே கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர். சீன ராணுவத்தினரின் அத்துமீறலை ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர் கண்டனர். இதைத் தொடர்ந்து இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட வீரர்களை அங்கு இந்திய ராணுவம் நிறுத்தியுள்ளது.
இருதரப்பு வீரர்களும் எதிரெதிராக நிறுத்தப்பட்டுள்ளதால் லடாக் எல்லையில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. கடந்த மாதமும் லடாக்கில் இந்திய எல்லைக்குள் 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு சீன ராணுவத்தினர் ஊடுருவினர் என்பதும் 2014ஆம் ஆண்டில் மட்டும் இந்திய எல்லைக்குள் சீன ராணுவத்தினர் 334 முறை ஊடுருவியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு முதல் முறையாக செப்டம்பர் 17ஆம் தேதி வருகை தரவுள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் அகமதாபாத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். அப்போது சீன ராணுவத்தின் தொடரும் ஊடுருவலுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பரிதாபமாக பலியாகினர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிறுமாயன்குடி தாலுகா காட்டூரைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் கீதா தம்பதியினர் கொடைக்கானலில் உள்ள தங்களது மகன் ஸ்ரீராமை பார்ப்பதற்காக காரில் வந்துள்ளனர். வெங்கடாச்சலம், அவரது மனைவி கீதா, மகன் பாலாஜி, உறவினர்கள் சாந்தி, மோகன், பானு உள்ளிட்ட 6 பேருடன் திருச்சியில் இருந்து கொடைக்கானலுக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாமரைப்பாடி அருகே சாலையில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் பயங்கரமாக மோதியது. அப்பளம் போல் நொறுங்கிய கார் லாரியின் உள்ளே 5 அடி அளவுக்கு புகுந்திருந்தது. இவ்விபத்தில் சம்பவ இடத்திலேயே 6 பேரும் பலியாகினர். லாரிக்கு அடியில் அனைவரும் சிக்கியிருந்ததால் தீயணைப்பு படையினரின் உதவியோடு பிரேதங்கள் மீட்கப்பட்டன. உடல் உறுப்புகள் துண்டாகும் அளவுக்கு கோர விபத்து நிகழ்ந்திருந்தது. பிரேத பரிசோதனைக்காக உடல்களை திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ள போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வெயிட்டேஜ் முறை ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை செயலாளர் வீட்டை முற்றுகையிட முயன்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம், வெயிட்டேஜ் முறை ரத்து, தற்போது தேர்ச்சி பெற்றுள்ள பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் வரை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 22 நாட்களுக்கும் மேலாக பட்டதாரி ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிறன்று கல்வித்துறை செயலாளர் சபீதா வீட்டை முற்றுகையிட கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே இவர்கள் திரண்டனர். போலீசார் கலைந்து செல்லும்படி கூறிய போது சாலையில் அமர்ந்து திடீர் ஆர்ப்பாட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். இதனால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். இப்ப நாங்க வந்து டெட் மதிப்பெண் 90க்கு மேல நாங்க எடுத்துறோம் சார். ஆனா எங்களுக்கு வந்து இப்ப வேலை கிடைக்கறாங்க சார். நாங்க வந்து 1 வருஷம் ஆகுதுங்க சார் நாங்க வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு. ஆனா வந்து இப்போ 88 89 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்குதுங்க சார். அந்த வெயிட்டேஜ் ரத்து செய்ய சொல்றாங்க சார். நாங்க 12th எப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 12th படிச்சோங்க சார். டிகிரி வந்து 10 வருஷம் ஆகுதுங்க சார். இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வேறங்க சார். இப்போ வந்து இதெல்லாம் பாக்கும்போது நாங்க அடி வாங்குறாங்க சார். 118 மார்க் எடுத்துறோம் சார். நாங்கலாம் இப்போ வந்து தெருவுல உட்கார்ந்துட்டு இருக்கோங்க சார். மார்க் எங்களுக்கு வேலை கிடைக்காம. போலீசார் கைது நடவடிக்கையின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு காணப்பட்டது. ஐநா பொதுச்சபையில் உரையாற்றும் பிரதமர் மோடி இந்தியில் பேசுவார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேசிய மொழியாக ஹிந்தி அறிவிக்கப்பட்ட நாளான செப்டம்பர் 14ஆம் தேதியன்று ஹிந்தி தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ராஜ்நாத் சிங் பேசும்போது இந்தியாவில் 55% பேர் ஹிந்தி பேசுவதாலும் 85 முதல் 90% பேர் ஹிந்தியை புரிந்து கொள்வதாலும் நாட்டின் பொதுமொழியாக ஹிந்தி விளங்குவதாக பெருமிதத்துடன் கூறினார். அமெரிக்காவில் ஹிந்தியில் பேசிய முதல் பிரதமர் வாஜ்பாய் என்று சுட்டிக்காட்டிய ராஜ்நாத் சிங், செப்டம்பர் 27ஆம் தேதி ஐநா பொதுச்சபையில் பிரதமர் மோடி ஹிந்தியில் பேசுவார் என்று பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் அறிவித்தார். मुझे याद है कि मंत्री रहते हुए एक बार संयुक्त राष्ट्र संघ में जाकर मैंने हिंदी में ही अपने विचार व्यक्त किए थे. लोगों के आग्रह को ठुकराते हुए मैंने कहा कि मैं बोलूंगा तो अपनी भाषा में बोलूंगा. फिर उसका अनुवाद अंग्रेजी में हुआ था. हम इस सच्चाई को भी जानते हैं कि आज के हमारे प्रधानमंत्री यदि भाषण करने के लिए संयुक्त राष्ट्र संघ में जाएंगे तो वह हिंदी में ही भाषण करेंगे. विदेशी प्रतिनिधियों से भी यदि वह मिलते हैं तो हिंदी में ही वह बातचीत करते हैं. காந்தி, பால கங்காதர திலகர், ஷியாமா பிரசாத் முகர்ஜி போன்றோர் வேற்றுமொழிக்காரர்கள் என்றாலும் ஹிந்தியை நாடு முழுவதற்கும் பரப்ப வேண்டுமென குரல் கொடுத்ததாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,745 ரூபாயாக இருந்தது. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் நெல்லிக்காய் சாகுபடி செய்து வரும் தஞ்சை மாவட்ட விவசாயி
மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றியமைக்க கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் குறுங்குளம் பகுதியில் ஆற்று பாசனம் இல்லாததால் நிலத்தடி நீரை நம்பியே விவசாயிகள் உள்ளனர். ஆரம்பத்தில் நெல், கரும்பு சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் தற்போது படிப்படியாக மாற்று பயிருக்கு மாறி உள்ளனர். தோட்டக்கலைத்துறை உதவியுடன் குறைந்த செலவில் சொட்டு நீர் பாசனத்தில் நெல்லிக்காய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டுக்கு 2 முறை காய் காய்த்து 8 டன் வரை நெல்லிக்காய்கள் சாகுபடியாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லி ஒட்டு ரக நெல்லியை சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன். நெல்லி கண்ணு வச்சு ஒரு 2 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு நான் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன். சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறதுனால எனக்கு தண்ணி சிக்கனமா இருக்குது, உரச்செலவு மற்றதெல்லாம் சிக்கனமா இருக்கு. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 டன் நெல்லிக்காய் காய்க்கும். குறைஞ்ச அளவு மினிமம், சில பேர் பார்த்தீங்கன்னா 10 டன் கூட சொல்லுவாங்க. குறைஞ்ச அளவு 6 டன் காய்க்கும். 6 டன்னு ஒரு 25,000 ரூபா அந்த ரேச்சு குத்துச்சுன்னா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயார் பண்றதுக்கு தஞ்சாவூர் IICPல ட்ரைனிங் சென்டரும் இருக்கு. அதை தோட்டக்கலைத்துறையோ இல்லை விவசாய அலுவலர்களோ சேர்ந்து நம்மளுக்கு முயற்சி பண்ணி ஒரு 10 பேர் குழுவா இருந்து ட்ரைனிங் கொடுத்து இங்கேயே அதுக்கு ஒரு ஃபேக்டரி வைக்கிற அளவுக்கு விவசாய ஃபேக்டரி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழு அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ஃபேக்டரியை வச்சு இது பண்ணி தயார் பண்ணி மதிப்பு கூட்டின பொருளை வித்தா இந்த 1 லட்சம் லாபங்கிறது 2 லட்சம் அளவுக்கு லாபம் இருக்கிற அளவுக்கு இது ஒரு நல்ல பயிர், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். நீர் பற்றாக்குறை, மின் தட்டுப்பாடு என்றுள்ள சூழ்நிலையில் நெல்லிக்காய் சாகுபடி ஆறுதல் தருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.